Please subscribe Sadhguru Sai Creations. பூண்டு இப்போது இந்த கார்லிக் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ், யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது? பொதுவாக இந்த கார்லிக் பூண்டு பார்த்தாலே ஐயோ இது சாப்பிட்டாலே வாயு உண்டாயிடும், நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், இதை எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு சிலர் பயப்படுவாங்க. இதயத்தில் அதாவது கார்டியாக் வெசல்ஸில் ஏதாவது பிளாக் இருக்குது, ரத்த அடைப்பு இருக்குது அப்படின்னா, இல்லை பெண்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மைனூட் வெசல்ஸ்லாம் ஏதாவது பிளாக்கேஜ் ஏற்படுதுன்னா அந்த பிளாக்கேஜை கரைக்கக்கூடிய ஆற்றல் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பூண்டு இப்போது இந்த கார்லிக் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ், யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது? பொதுவாக இந்த கார்லிக் பூண்டு பார்த்தாலே ஐயோ இது சாப்பிட்டாலே வாயு உண்டாயிடும், நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், இதை எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு சிலர் பயப்படுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா பூண்டு ஒரு மிக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். பூண்டுக்கு அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் செலினியம், சல்ஃபர், இது எல்லாமே நம்ம உடலில் முக்கியமாக ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் சேர தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. முக்கியமாக வெயிட் கெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மைனூட் வெசல்ஸ்லாம் ஏதாவது பிளாக்கேஜ் ஏற்படுதுன்னா அந்த பிளாக்கேஜை கரைக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதயத்தில் அதாவது கார்டியாக் வெசல்ஸில் ஏதாவது பிளாக் இருக்குது, ரத்த அடைப்பு இருக்குது அப்படின்னா, இல்லை பெண்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம பூண்டை பயன்படுத்தலாம். இந்த பூண்டை வைத்து நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் செய்கிறோம். இருந்தாலும் ஹோம் ரெமடிஸாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் அப்படின்னு நிறையவே இருக்குது. நம்ம சமையலில் பூண்டு சேர்க்காத சமையலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய வகைகள் இருக்குது. மலை பூண்டு இருக்குது, நாட்டு பூண்டு, இந்த ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருபல் பூண்டு, இது எல்லாத்துலேயுமே மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த பூண்டை பாலில் வேக வைத்து சாப்பிட்றது வழக்கத்தில் இருக்குது இல்லைங்களா? அதாவது அது வேக வைத்து சாப்பிட்டா எனக்கு அதிகமாக கேஸ் ஃபார்மேஷன் ஆகிடுதுன்ட்டா சிலர் சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எப்படி சரியான முறையில் பாலில் வேக வைத்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பால் நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பாலில் தண்ணீரை கலந்து இதில் ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். பூண்டு வேகிற அளவுக்கு இது கொதிக்க வைக்கணும். இது கூட 1 அல்லது ஒரு 2 பிஞ்சஸ் அளவுக்கு சுக்கு பொடி சேர்க்கணும். இப்படி சேர்த்து நம்ம சாப்பிடணும். அந்த பால் நல்லா சுண்ட வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாகவே இந்த பூண்டு நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து அதை சாப்பிடலாம். சிலர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, அந்த பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் அது வேக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கூட கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து சாப்பிடுவாங்க. சுகர் ஏதாவது போட்டு சாப்பிடும்போது தான் அது நமக்கு உடலில் ஒரு உபாதைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பூண்டோட கொஞ்சமாக நம்ம சுக்கு பொடி சேர்த்து பாலுக்கு சரிசமமாக அளவு நம்ம தண்ணீர் சேர்த்து வேக வச்சு சாப்பிடலாம். யாரெல்லாம் எதற்கு இதை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல், பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தாராளமாக பூண்டை உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த பாலில் வேக வச்சு சாப்பிடும்பொழுது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருக்கா, அதுக்கப்புறம் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, அவங்க எல்லாருமே இந்த பூண்டை பாலில் வேக வச்சு தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கபத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்குது. கப நோய்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை தைலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். பூண்டை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இதை தேங்காய் எண்ணெயோடு போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இதில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. பூண்டு, சின்ன வெங்காயம், இது இரண்டுமே நல்லா பேஸ்ட்டாக எடுத்து
தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கும்போது நம்ம உடலில் அதிகமான ஒரு ஆற்றலை தருது அப்படின்னு சொல்லலாம். எதற்கு? ஹேர் ஃபால் நிறைய இருக்கா, ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை இந்த பூண்டு சின்ன வெங்காயம் சேர்ந்த எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை சீக்கிரமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, சரியாக டைஜஷன் ஆகலை, சரிங்களா, சரியாமை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த பூண்டு மற்றும் சின்ன வெங்காயம் சேர்ந்த கலவையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த எண்ணெயை நம்ம வந்து ஒரு 10 ml அளவுக்கு உள்ளுக்கு குடிச்சிட்டே வந்தோம்னாலும் ஸோ கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மூட்டு எலும்புகள் தேய்மானம் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம உடலில் எங்கேயாவது வீக்கம், கட்டிகள், கழலைகள் இருந்துச்சுனாலும் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு டான்சிலைட்டிஸ் இருக்கும். டான்சிலைட்னா உள்நாக்கு வந்து வீக்கம், அழற்சி. இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உள்நாக்கு வீக்கமோ அழற்சியோ இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பூண்டு தேன் சித்த மருத்துவத்தில் ஒரு அருமையான ஒரு மருந்தாக சொல்லியிருப்பாங்க. பூண்டை வந்து என்ன பண்ணால் நல்லா நசுக்கி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை ஒரு துணியில் நல்லா கட்டிட்டு 2 பக்கமும் முடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணும். இந்த துணியை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு அந்த அகல் விளக்குலேயோ நம்ம வந்து நல்ல ஒரு விளக்கில் வந்து அதை காமிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஹீட் ஆகி அதுலேருந்து சாறு, பூண்டு சாறு மட்டும் தனியாக வர ஆரம்பிக்கும். இந்த சாறில் சம அளவு தேன் கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டான்சிலைட்டிஸ் இருக்கும், நிறைய பேருக்கு தொண்டை பகுதியில் வந்து டான்சிலைட்டிஸ் இருக்குன்னா அதற்கு இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அந்த டான்சிலைட்டிஸ்னால் அந்த வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். 2 பக்கமும் வந்து அந்த டான்சில்ஸ் வீக்கம் ஏற்படுது, தொண்டை வந்து வாயை வந்து திறக்கவே முடியல, விழுங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு அந்த வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பூண்டு தேனை வந்து நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா அதிகமான பலனை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இந்த மாதிரி அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நமக்கு லசுணச்சூர்ணம் அப்படின்ற மருந்து இருக்குது. லசுணம்னாவே பூண்டு தான் நமக்கு தெரியும். இந்த பூண்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய சூர்ணம், இதோட பெருங்காயம், ஓமம், இந்துப்பு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய மருந்து. இந்த மருந்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கணும். யாரெல்லாம் இந்த லசுண சூர்ணம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிகமான வயிறு உபுசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லை சரியாமை இருக்குது, சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து மோஷன் போகாமல் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த லசுண சூர்ணத்தை வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி நம்ம முகத்தில் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் வந்து அந்த பூண்டு சாறை மட்டும் எடுத்து அந்த பிம்பிள்ஸில் வந்து தடவிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி புழுவெட்டு இருக்குது. புழுவெட்டுனா நம்ம தலையில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த பூண்டு சாறை நம்ம அந்த இடத்துல தடவிக்கிட்டே வரலாம். அதாவது சரியாமை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லசுண சூர்ணத்தை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பூண்டு தைலத்தை உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக அடிவயிற்று பகுதியில், தொடை பகுதியிலலாம் நமக்கு வந்து அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல இந்த பூண்டு தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு குடிக்கணும். இந்த தைலம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, தினமும் ஒரு 15 நிமிடங்கள் இந்த தைலத்தை எடுத்து ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். அடி வயிற்று பகுதியில், தொடை பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை வாக்கிங் போகிறோம், இல்லை யோகாசன பயிற்சிகள் செய்கிறோன்னா தாராளமாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் குளியல் எடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். சிலர்லாம் கிராமப்புறங்களில் நம்ம பார்ப்போம், பூண்டை வந்து அடுப்பில் போட்டு நல்லா சுட்டு அதை வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வழக்கமும் இன்றைக்கும் இருக்குது. நிறைய உணவுகளில் வந்து இன்றைக்கி நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வரோம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம சாப்பிடக்கூடிய ரசம். ஸோ ரசத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக தான் நம்ம பூண்டை சேர்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் மற்றும் செலீனியம், மெக்னீஷியம் நம்ம உடலில் அதிகமான பலனை தருது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லணும்னா பூண்டினால் வரக்கூடிய, பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு வரக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. லசுண சூர்ணம் நிறைய பேர் பயன்படுத்தி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக அதை வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாமல் இருக்குன்னா இந்த லசுண சூர்ணத்தையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு பூண்டு எப்படி சாப்பிடலாம், அதோட மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.